வெல்கம் டு விஜய் சித்து vlog. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த அவார்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் கொடுத்த அவார்டும் கலாட்டாலேருந்து எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் இன்னைக்கும் கலாட்டா கையில் இந்த அவார்டு வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் சாண்டி அண்ணன் கையிலேருந்து வாங்கும்போது ஸ்பெஷல் சந்தோஷம். ஏன்னா சாண்டி அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாண்டி அண்ணனை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த செலிபிரிட்டி சாண்டி அண்ணன். நான் ஐபிசின்னு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாண்டி அண்ணனை போய் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நான் போனேன். அப்போலேருந்தே அவர் சொல்லுவார், ஏதோ ஒன்று பண்ணுற, அது கொஞ்சம் நல்லா இருக்கு, அது என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் கையிலேருந்தே இந்த அவார்டு வாங்கும்போது சூப்பர், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சாண்டி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் சாண்டி அண்ணன் கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சோடனே சாண்டி அண்ணனை பார்க்கறத விட அவர் போடுற பேண்ட்டை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் நான். பேண்ட் சூப்பர். இன்னைக்கும் வழக்கம் போல. அண்ணன் இருக்காரா கிளம்பிட்டாரான்னு தெரில. போயிட்டாரா? சாக்லேட் காஃபி குடிக்க போயிட்டார். எங்க? சாக்லேட் காஃபி. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அர்ஷத்துக்கும் அவர் தானே. ஏன்னா அப்புறம் சரியா பார்க்கல. அந்த போட்டோ எடுத்து அதை திரும்ப நான் மிந்த்ராலேயோ அஜியோலயோ போய் தேடணும் அந்த பேண்ட்டை. அண்ட் டார்லிங்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நமக்கு ஒரு சில பேரை மட்டும் பார்த்தா மட்டும்தான். இப்போ எனக்கு நம்மளோட வீடியோஸ் கீழே ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும், இவங்க ஜெயிக்கும் போது நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் எனக்கு விஜயும் அசாரணனும். விஜயை பார்க்கும்போது இங்கே நிற்கிற விஜய் வேற. அண்ட் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஹீரோவாக ஆக போகிறாரு விஜய். ஸோ அதே மாதிரி தான் அசாரணனோட நிறைய ப்ராங்க்கு, நிறைய அந்த ரேடியோலாம் அண்ணன் ப்ராங்க் பண்ணுவார். அதை பார்த்து தான் நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் திருடி அதை வச்சு நாங்கள் பண்ணது தான் ஃபன் பண்ணுறோம்லாம். அதனால் இருக்கிறவன் வரைஞ்சிப்பான், இல்லாதவன் திருடிப்பான்ற மாதிரி நாங்கள் இல்லாதவங்க அங்கேருந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி அண்ணன்கள்லாம் இருக்கும்போது, இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ எல்லாருக்குமே. இந்த அன்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் பெருசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. எங்களுக்கு சித்து ஆரம்பத்துலேருந்து தெரியும், எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். மீடியாவில் நம்ம ஒரு ஆளாக எங்கேயாவது வெளியே தெரிஞ்சிட மாட்டோமா அப்படின்ற காலத்திலேருந்து இன்றைக்கி மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவும், மீடியாவில் யாராவது எதாவது பண்ணாங்கன்னா இது வெளியே தெரியணும்னா அவர்கிட்ட போப்பான்னு சொல்கிற அளவுக்கும் இவ்வளோ ஒரு அன்பு, இவ்வளோ ஒரு ஆரவாரம், எங்களுக்கு அவ்வளோ மனநிறைவு. ட்ரூவாக சொல்லணும்னா அவ்வளோ ஒரு கூஸ் பம்பம் தான் எங்களுக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த அன்பை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க? இவ்வளோ சத்தம், இவ்வளோ அந்த ஆரவாரத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க டெல்லிங்? வாங்க போங்கன்னு கூப்பிடாதரா, யாரையோ பேசுகிற மாதிரி இருக்கு. ஸ்டேஜுக்காக மாமா தெரில. இந்த அன்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு கடைசி வரைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இது எப்படி ஆரம்பிச்சோன்றது எங்களுக்கு தெரியும், அப்போ இருந்த சப்போர்ட் என்னன்றது தெரியும். இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமும், இதுக்கப்புறம் நடக்க போகிற எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை, அவனும் இல்லை இந்த இடத்துல. அது எந்த கட்டத்துக்கு போனாலும் அதை நானும் மறக்க மாட்டேன், அவனும் மறக்க மாட்டான். ஏன்னா அவனோட அப்பா டைரக்டர் கிடையாது, எங்கள் அண்ணன் ப்ரொடியூசர் கிடையாது, எங்களை யாரும் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரத்துக்கு ஆள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது முழுக்க உங்களால் மட்டும்தான் நடந்தது. அதனால் என்றைக்குமே இந்த அன்பிற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். எவ்வளோ பெருசானாலும் இதை என்றைக்குமே மறக்க மாட்டோம். நீங்கள் பண்ணுறது அவ்வளோ பெருசு எங்களுக்கு. தேங்க்யூ. அதுக்கு மேலே பேசினா அழுதுருவேன், அதனால் வேண்டாம்.